பார்த்துருப்பீங்க. வெளிநாட்டுல 93 ஒரு வயசான தாத்தாவுக்கு என்னாச்சாம், கொரோனா பாதிப்பு உண்டாச்சாம். அப்ப கொரோனா பாதிப்பு உண்டாகி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணாங்களாம். அட்மிட் பண்ணிட்டு கொரோனா கியூர் ஆனோன்னு என்ன செஞ்சாங்க, பில்லு போட்டாங்களாம். பில்லு போட்டுன்னு அந்த தாத்தாவுக்கு ஒரே அதிர்ச்சியம், ரொம்ப கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாராம். ஹாஸ்பிட்டல்ல உள்ள டாக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்களாம். ஏன் இப்படி அழுகுறீங்க அப்படின்னு கேட்டப்ப, இல்ல நான் வந்து அட்மிட் ஆனதே 4 நாளோ 5 நாளோ தான் தெரியல, இவ்வளோ பில்லு போட்டிருக்கிறீங்க அப்படின்னப்ப அந்த டாக்டர் சொன்னாங்களாம், அந்த 5 நாளுமே உங்களுக்கு நாங்கள் ஆக்சிஜன் நாங்கள் கொடுத்ததுனால தான் இந்த பில்லு அப்படின்னு. அப்போ அந்த டாக்டர் சொன்னாராம், 93 வயசு வரைக்கும் கர்த்தர் என்னை காப்பாற்றி இருக்கிறாரு, இன்ன வரைக்கும் என்கிட்ட என்ன கேட்கல, ஒரு பில்லுமே கேட்கல அப்படின்னாராம். கர்த்தருடைய அன்பு எவ்வளோ பெரியது பாருங்களேன், எவ்வளோ பெரியது. ஒரு மணி நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ ஆயிரங்கள் கேட்கிறாங்க ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுக்கு. ஆண்டவர் இத்தனை வயது வரைக்கும், உங்களுடைய வயது வரைக்கும் எவ்வளவு சுவாசிக்கிறதுக்கு, ஒரு லங்ஸா இருக்கட்டும், ஒரு ஹார்ட்டா இருக்கட்டும், எவ்வளவு ஆண்டவர் இயங்க கிருபை செஞ்சிருக்கிறார். எல்லாம் தேங்க் பண்ணி ஒரு ஜெபத்தை மாத்திரம் பண்ணிடலாமா? கர்த்தாவே நீங்க எவ்வளோ நல்ல ஒரு கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாட்களை மாத்திரம் ஒண்ணு நினைச்சுடாதீங்க, மற்றவர்களுக்கெல்லாம் கொரோனா பாதிப்பு வரும்போது கர்த்தர் நம்மளை பாதுகாத்ததுனால நம்ம பரிசுத்தமான் நீதிமான் மாத்திரம் நினைக்காதீங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபையினாலதான் நம்ம நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். கர்த்தாவே நீங்க எவ்வளோ நல்லவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பார்க்கும்போது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அந்த கொரோனா பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க, அதுக்குரிய பில்ல கேட்கறாங்க, அவங்களால தர முடியல. எத்தனையோ பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு இவ்வளவு லட்சமா 1000 நீங்க தரணும், ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளான்னு சொல்லிட்டு கையெழுத்து, அந்த பத்திரத்துல கையெழுத்தை வாங்கிட்டு தான் அந்த பணத்தை கொடுக்குறாங்க. கர்த்தருடைய கிருபை கைகளை வருது. ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி சொல்லலாம். கர்த்தாவே நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். இத்தனை வயது வரைக்கும் எங்களுக்கு கர்த்தாவே ஆக்சிஜனை எவ்வளவு இலவசமா கொடுக்குறீங்க. கர்த்தாவே உடைய அன்பு தெரியாதபடிக்கு, உடைய கிருபை தெரியாதபடிக்கு இந்த நாட்கள் எவ்வளோ நாட்களாய் நாங்கள் கர்த்தாவை முறுமுறுத்து கொண்டு உங்களை துதிக்காதபடிக்கு, உமக்கு நன்றி இல்லாதபடிக்கு, எங்களுக்கு இல்லாத காரியங்களுக்காக உங்களை எப்போ பார்த்தாலும் ஜெபத்துல நாங்கள் திட்டிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தாவே எங்களை மன்னிப்பீராக, மன்னிப்பீராக. இந்த நாட்கள்ல கர்த்தருடைய இரக்கத்துக்காய் நன்றி, உடைய கிருபைக்காய் நன்றி. எங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாய் கர்த்தாவே நாங்கள் ஜெபித்தது போல இந்த கொரோனாவிலிருந்து கர்த்தர் விடுதலை தருமையா. ஹாஸ்பிட்டல் நிரம்பி வலிக்கிறது, ஹாஸ்பிட்டல்ல பெட்டுக்கு இடமே கிடையாது, நிரம்பி வலிக்கிற திரும்ப இருக்குது. கர்த்தாவே ஆக்சிஜன் இல்லாதபடிக்கு எவ்வளோ தட்டுப்பாடுகள். கர்த்தருடைய கிருபை இறங்குவதாக, எங்களுடைய தேசத்தின் மேல் கர்த்தருடைய இரக்கம் இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்லுங்க பிதாவே. இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துல டெய்லி நம்மளுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ, இந்த காரியங்கள்ல இருக்கக்கூடிய காரியங்களுக்காக தயவு செய்து ஜெபிங்க. நாங்க நேற்று பார்க்கும்போது அப்படிதான், அவங்க இறந்து போயிட்டாங்க, அதுக்குரிய பணம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்துல கையெழுத்தை வாங்கிட்டு நீங்க இந்த தேதிக்குள்ளார கொடுக்கணும், அவ்வளவு ஒரு டிமாண்ட். இது மாதிரி நாட்கள்ல தான் காசு வாங்க முடியும்னு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பயங்கர மோசமா நடந்து கொள்ளுகிற காரியங்கள் இந்த நாட்கள்ல. நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய இரக்கத்துக்காய் நிற்போம். கர்த்தருடைய இரக்கத்துக்காய் நம்ம இந்த நாட்கள்ல ஆண்டவர் தான் நம்முடைய காரியங்களுக்காக என்ன செய்யணும், இறைவன். இந்த நாட்கள்ல நம்ம ஜோம் எடுக்கலாம் வசனம். எஸ்தர் நான்காம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. சொல்லப்பட்டிருக்கிறது 12 வாசிங்க. எஸ்தரின் வார்த்தைகளை முன்னாடியே சொல்லிருக்கான். மொர்தெகாய் வந்து எஸ்தர்ட்ட சொல்லும்போது சொல்றா, நீ போய் ராஜாட்ட போய் பேசு. இவ என்ன செய்யற, இன்ன வரைக்கும் யார்கிட்ட போய் பேசல, ராஜாட்ட போய் பேசல. திரும்பவும் ஆள் அனுப்புறான். ஆள் அனுப்பும்போது வாசிங்க, திரும்பவுமாய் மொர்தெகாய் திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் தப்பக்கூடாது இருக்க இந்த வார்த்தை வந்து இந்த மாதத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்தது.
நான் வந்து நிறைய நாள் வந்து செபிக்கணும் இந்த காரியங்களுக்காக ஒரு 2-3 பேராவது தனக்கு கூடி செபிக்கணும்னு சொல்லும்போது கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். சொல்லும்போது நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால நம்ம நிறைய நேரம் நினைச்சுக்கிறோம் நான் சேஃபா இருக்கேன், என் கணவர் சேஃபா இருக்காங்க, பிள்ளைகள் சேஃபா இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா ராஜா ஒட்டகை சொல்லும்போது சொல்றான் எஸ்தர்ட்ட, நீ அரண்மனையில இருக்கிறதுனால யூதர்கள்லாம் அழிச்சுக்குவாங்க, நீ மாத்திரம் சேஃபா இருப்பேன்னு என்ன செய்யாத, உன் மனதில நினைவு கொள்ளாதே. கர்த்தர் வந்து நம்ம சேஃபா வைத்திருக்கிறது காரணம் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்காக. அடுத்தது வாசிங்க. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைக்காதிருக்கலாமோ, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். கர்த்தர் வந்து இந்த நாட்கள் அவங்களை ரட்சிக்காம அவங்க அழிந்துட்டு இருக்கிறாங்கன்னா கர்த்தர் நாட்கள் உங்களை என்னை ரட்சிக்க வைத்துக்கிற ஒரே நோக்கம் அந்த ஜனங்களுக்காக நம்ம திறப்பில் நிற்பதற்காக தான். எவ்வளவு அழகா இருப்பாங்க 14வது வசனம் லாஸ்ட்ல, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படிக்கு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான காலம், இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கொள்ளை நோய், ஒரு பயங்கர ஒரு வாதை, ஜனங்கள் அப்படியே மடிந்து கொண்டிருக்காங்க, ஆயிரக்கணக்கில் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப மோசமான காலம். இப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம பயங்கர மோசமாய் இருக்கிற இந்த காலத்துக்கு நம்ம உதவியாய் இருக்கும்படி, கர்த்தருக்கு உதவியாய் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். டிவியில நியூஸை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. அநேக காரியங்களை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு எல்லா விதத்திலையும் பாருங்களேன் பயங்கரமா எல்லா நாடுகளை காட்டிலும் பாத்தீங்கன்னா நம்ம இஸ்ரேல் தேசத்துல பாத்தீங்கன்னா யாருமே மாஸ்கே போட வேண்டாம், எல்லாம் டிஸ்டன்ஸ்ல கீப் பண்ண வேண்டாம், எல்லாம் சாதாரணமா இருக்காங்க. கொரோனாவே யாருக்குமே கிடையாது இஸ்ரேல் தேசத்துல. பாத்தீங்கன்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா ஜனங்க ஆயிரக்கணக்கில் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த நாட்கள்ல. கர்த்தர் நம்மள்ட உங்கள்ட்ட ஏன்டையும் தான் கர்த்தர் கணக்கு கேட்பார் இந்த நாட்கள்ல. ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சது நாட்கள்ல செபிக்கிறது. எப்ப பார்த்தாலும் நம்ம 3 நேரமும் சமைக்கிறது, நம்ம சாப்பிடுறது, நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தா கர்த்தர் கண்டிப்பா நம்மள்ட்ட கணக்கு கேட்பார். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9வது வசனம். 2 ராஜாக்கள் 7:9. நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மை சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அதுல சொல்லப்பட்டிருக்குது பாருங்களேன் 19 2 ராஜாக்கள் 7:19. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தைப்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாள் என்ன நாளா? நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமா இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் யார் மேல குற்றம் சுமருமா? நம்மே சுமரும். நம்ம சொல்லலாம் எனக்கு நேரம் இல்ல, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வரட்டும், நான் இந்த கடன் அடைஞ்சோன்னே நான் உங்களுக்காக பாரப்படுறேன், இந்த காரியம் சரியானோன்னு இதுக்காக பாரப்படுறேன்னா குற்றம் நம்மே சுமரும். இந்த நாட்கள்ல அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிப்பா. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது 19 சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும். நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் நம்ம ஜெபிக்கிறதுனால அல்ல, கர்த்தர் நம்மை அதுல ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். நம்ம எப்பேர் அவருடைய ஸ்தானத்துக்கு நம்ம சரியானவங்க கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மை நம்பி இந்த நாட்கள்ல ஒரு ஜெப ஆவியை நம்மளுக்குள்ள தரணும். தனிப்பட்ட விதத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம விழுந்து கிடந்து இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க ஒரு கிருபையை தருவார். இந்த நாட்கள்ல கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் சொல்லி நான் எடுத்திருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படும். என்னென்ன காரியங்களுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும்? கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். வாசிக்கலாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 5:20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து எல்லாவற்றிற்காகவும் யாரை
இந்த நாட்கள்ல சொல்லப்பட்டபடி நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம் நம்ம இடத்துல காணப்படும். எல்லாவற்றிற்காகவும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்கள்ல, தனிப்பட்ட காரியங்கள்ல நம்ம எல்லாவற்றிற்கும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் வந்து எப்படி செய்கிறாரா, நம்மளுக்கு கார் கொடுத்தா, வீடு கொடுத்தா மாத்திரம் நன்றி செலுத்துகிறவர்களா இல்லை. நம்மளுடைய அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் நடத்தி கொண்டு போனாலும் அதிலேயும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். வாசிக்கலாம். யாக்கோபு 1:17. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த வரமும் ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் யாரிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா? ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறதா? கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில நன்மை தருகிறவர். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில நன்மை தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய திறமை, ஞானம், அறிவு, கடின உழைப்பு இதனால நம்ம உயர்வது கிடையாது. நம்மளுடைய கர்த்தருடைய கிருபை மாத்திரம் இருக்கும் போதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்ய முடியும். வாசிக்கலாம். யோவான் 3:27. யோவான் 3:27. யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டாலொழிய அவன் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள மாட்டான். பரலோகத்திலிருந்து ஏற்கனவே எல்லாம் நம்மளுக்கு தீர்மானம் பண்ணி, நிர்ணயம் பண்ணி கர்த்தர் நமக்கு வைத்து விட்டார். நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து நம்மளுக்கு காரியங்களை தருகிறார். அதுல சொல்லப்படும் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலொழிய ஒருவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாட்கள பரலோகத்திலிருந்து நம்மளுக்கு காரியங்கள் வாய்க்க வேண்டும் சொன்னா நன்றி உடையவர்களா இருக்க வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 5:18. சாரி, 1 தெசலோனிக்கேயர். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய். எல்லாவற்றிற்காகவும் தெசலோனிக்கேயரை எழுதினது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பவுல். அவன் நம்மளை காட்டில் அதிகமாய் பாடுள்ளவன் சொல்லும்போது சொல்றான், எல்லாவற்றிற்காகவும். நம்மளுக்கு நன்மை நடந்தாலும் நடக்காட்டியோ, வீட்டுல வருமானம் இருந்தாலும் இருக்காட்டியோ, குறைவு இருந்தாலும் இருக்காட்டியோ, செழிப்பு இருந்தாலும் இருக்காட்டியோ, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்றி உடையவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே நன்றி, இந்த சம்பவம் இப்படி நடந்துருச்சு, அதுக்காக நன்றி. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நடந்து சென்றுட்டு இருக்கு, அதுக்காக நமக்கு நன்றி. அப்படி சொல்லும் போது கர்த்தர் நம்மை குறித்து இன்னும் அதிகமாய் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு பெரிய மீட்டிங்கா இருக்கட்டும், இல்ல மோகலாஸ்டர்ஸ் மீட்டிங்கா இருக்கட்டும், இல்ல டிவி நிகழ்ச்சியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய காரியங்களை பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்ற சாட்சி எப்படி இருக்குன்னா, எத்தனையோ வருஷம் குழந்தைல கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுத்தார், அதற்காக நன்றி. நான் கடன்ல இருந்தேன், வீடு இல்லாம இருந்தேன், எவ்வளவு பிரச்சனையில இருந்தேன் ஆண்டவர். ஆனா எந்த ஒரு மனுஷனும் இப்பேற்பட்ட ஒரு கோத்திரத்துல கடந்து சென்றுட்டு இருக்க, இந்த வியாதியில இருக்க, அதற்காக நன்றின்னு யாருமே சாட்சி சொல்ல முடியாது. ஆனா சொல்லுது பைபிள், எல்லாவற்றிற்காகவும் நம்ம கடந்து செல்கிற காரியங்கள் எல்லாம் தெரியும். அதனால வசனம் சொல்லப்படும், நம்முடைய தலையில் உள்ள முடி கூட என்ன செய்யப்பட்டிருக்கா, எண்ணப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட தேவன் அநேக நேரம் நம்ம கடந்து சென்று போகிற வழியை அறிகிறவர். அப்ப அறிகிற தேவன் நம்ம அதை கொண்டு செல்லுகிறார். எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துங்க ஆண்டவருடைய சமூகத்தில். முதலாவது நன்றி செலுத்துதல் முறையானது. நன்றி வந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு செலுத்துதல வேண்டும். நன்றி செலுத்துதல், ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுவது, அது ஆண்டவருக்கு உகந்த ஒரு காரியம். இரண்டாவதாக எபிரேயர் 13:15. எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்பொழுதும் அந்த ஸ்தோத்திர பலி என்ன செய்யணுமா? எப்பொழுதும். ஒரு நாளைக்கு மாத்திரம் இல்ல. சில பேர் ஜெபத்துல என்ன செய்வாங்க, எனக்கோ ஒரு நாள் ஒரு 1000 ஸ்தோத்திர பலி புக்க பார்த்து சொல்லுவாங்க. ஆனா வசனம் சொல்லுது, எப்பொழுது ஸ்தோத்திர பலியை செலுத்தணும். ஆண்டவரே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். சில நேரம்னா ஜெபத்துல போய் நம்ம உட்கார்றதுக்கு, இந்த வாரத்துல ஜெபிக்கிறதுக்கு போயிருந்தேன். காலையில போய் ஜெபம் பண்ணா ஒரு மணி நேரமா ஜெபம் பண்ணி இருக்கிறேன். வெறும் ஸ்தோத்திரம் மாத்திரம் தான் சொன்னேன், எதுவுமே சொல்லவே இல்லை. ஜெபத்துல போய் உட்கார்ந்தா எதுக்கு ஜெபம் பண்றதுன்னே தெரியல, வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிட்டு வந்தேன். அப்ப எனக்கே தெரியல எதுக்காக நம்ம சொல்றோம்னா வெறும் ஸ்தோத்திரம். சில நேரம் சில விஷயங்கள்ல கர்த்தர் நம்மை நடத்து
ஆண்டவர் எப்பொழுதும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தணும். அடுத்ததாக வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 23. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொரோனாவால எவ்வளவோ பேர் நிர்மூலமாகி இருக்கிறாங்க. வீடை இழந்து எல்லாவற்றையும் தனியில சரீரத்தை இழந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளோ ஒரு காரியங்கள் பாருங்களேன். ஒரு ஃபேமிலியை பார்க்கும்போது உங்களுடைய குடும்பத்துல அம்மா அப்பா இறந்துட்டாங்க, முகத்தை காட்டவே இல்லை. இந்த பிள்ளைகள் 2 சின்ன பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலே வச்சு அப்படியே அவங்களே அடக்கம் பண்ணிட்டாங்க. 2 சின்ன பிள்ளைங்க பாருங்களேன், எவ்வளோ ஒரு வேதனை இல்லை. நிர்மூலமாகாது இருப்பது இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய சமூகத்தை இந்த நாட்கள்ல உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்காதபடி ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர், எங்களை நினைவு கூர்த்தீரே, உமக்கு நன்றி, நினைவு கூர்த்தீரே. அந்த மனுஷனுக்கு வந்தது நம்மளுக்கு வர எத்தனை நிமிஷம் ஆகுங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபை, பெரிதான கிருபை. முகத்தை கூட இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா பாஸ்டர் வில்லியம்ஸ் அவர்கள் இறந்து போனாங்க. அவங்க இந்த பாட்டு எழுதிப்பாங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. அவரு பாத்தீங்கன்னா 3 தடவை ஆபரேஷன் பண்ணி கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகி இறந்து போனாங்க. அடுத்து நம்முடைய ஏஜஸ் தாமரத்தில் உள்ள ஒரு பாஸ்டர், நாங்க அவரை போன மாசம் தான் நினைக்கிறோம், ஒரு பாஸ்டருடைய பேத்திக்கு டெடிகேஷன் பண்ணி இருந்தாங்க. நம்ம வரகநேர் ஏஜி சர்ச் பாஸ்டருடைய பேத்திக்கு நானும் ஷீபாவும் தான் போயிருந்தோம். அவ்வளோ அந்த பாஸ்டர் அவ்வளோ அழகா எங்களோட உட்கார்ந்து பேசினார். பாத்தீங்கன்னா கடந்த நாட்கள்ல இறந்து போயிட்டார். எத்தனையோ பாஸ்டர்ஸ் குடும்பங்கள் நாட்கள்ல கொரோனாவால, அடுத்த பீகார்ல பாத்தீங்கன்னா மிஷனரியா ஊழியர் செய்ய போயிருந்த பாஸ்டர்ஸ் ஃபேமிலி எத்தனையோ பேர் இன்னைக்கு கொரோனால இறந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை ஆண்டவருடைய சமூகத்துல அவர்களுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள் கொரோனாவால பாதிக்கப்பட்டு இறந்து இருக்கிறாங்க. அநேக ஊழியக்காரர்களுக்கு கொரோனாவுடைய தாக்கம் இருக்கிற நாட்கள்ல கர்த்தருடைய பாதுகாப்பு இன்னைக்கு வேணும். இன்னைக்கு நிறைய ஒரு பழைய ஊழியக்காரங்களாம் இறந்து போகும்போது அவங்களுடைய தரிசனம், அவங்களுடைய காரியங்கள்லாம் இந்த நாட்டுல இப்போ வருகிற ஊழியக்காரங்கள்ட்ட இருக்குதா என்னன்னு கூட தெரியல. அவங்களாம் எவ்வளவோ காரியங்களை தன்னை இழந்து ஊழியம் செய்ய அந்த ஊழியக்காரர்கள் இன்னைக்கு இந்த நாட்கள்ல புது புது ஊழியக்காரர்கள் வந்தாலும் பழைய ஊழியக்காரருடைய பாரங்கள் தரிசனங்கள் நாட்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய சாவை தேடி அது காணாதபடிக்கு அலைவார்கள் சொல்லி வசன நாட்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடைசி நாட்கள்ல இருக்கிறோம், ரொம்ப கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். நம்ம அதை எண்ணாதபடிக்கு இன்னும் நம்ம நம்முடைய யோசனை சிந்தனை எல்லாமே மற்ற காரியத்துல இருந்தாக்க கடைசி நாட்கள்ல கர்த்தர் நம்மை கைவிட்டுருவார். இந்த நாட்கள் நம்முடைய யோசனை சிந்தை எல்லாம் கர்த்தாவே உடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படணும், உடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படணும். இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தயவு செய்து நான் கைவிடப்படுற நிலைமை என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. எப்படியாவது ஒரு பரலோகத்துக்கு வருகிற கிருபையை மாத்திரம் எனக்கு தாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஏக்கம், நம்முடைய விருப்பம், நம்முடைய எல்லாமே அதான் மாத்திரமே இருக்கணும். வாசிக்கலாம். பிலிப்பியர் சங்கீதம் 68:19 வாசிங்க. சங்கீதம் 68:19. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. என்னாலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே சங்கீதம் 34:1 வாசிங்க. சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 எப்பொழுதும். இன்னைக்கு பாருங்க, காலையில டிஃபன் பண்றோம், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு டிஃபன். அந்த 3 டிஃபன் நீங்க விதவிதமா செஞ்சு வச்சிருக்கீங்க, மீன் கறி எல்லாம். அதுல எது இல்லைன்னா நம்மளால சாப்பிட முடியாது. உப்பு இல்லைன்னா அதை நம்ம டேஸ்ட் பண்ணவே முடியாது. எவ்வளவு டேஸ்டா இருந்தாலும் வாசனையா இருந்தாலும் நம்மளுடைய வாய்க்கால் அது போகவே போகாது. அதே போலதான் கர்த்தருடைய ஜெபத்துல நன்றி பலி இல்லைன்னா கர்த்தர் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கவே மாட்டார். நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம் இருக்கும். எவ்வளவு டேஸ்டா நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய மூக்குக்கு வாசனையா அழகாக இதமாக இருந்தாலும் உப்பு ஒரு சின்ன
ஒரு குழம்பையோ ஒரு பதார்த்தத்தையோ இல்லாதபடிக்கு அது நம்ம வேஸ்ட் பண்றது போல கர்த்தருடைய சமூகத்துல ஜெபத்துல ஒரு நன்றி இருக்கு. எப்பொழுது முதலாவது சொன்னேன் நன்றி செலுத்துதல் முறையானது. இரண்டாவது எப்பொழுது நன்றி செலுத்த வேண்டும், எப்பொழுதும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 9:15. எடுத்தவங்க வாசிங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய உங்களுக்கு சொல்லி முடியாத ஈவு. இத்தனை வருடங்கள் நாம் இருப்பது, இத்தனை வருடங்கள் நாம் ரட்சிக்கப்பட்டு இருப்பது, யார்கிட்டயாவது சொல்லுங்க ஆண்டவர் உங்களை செய்த நன்மைகளை சொல்லுங்க. நம்ம யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவர் வாழ்க்கையில ஒரு நன்மையுமே செய்யலன்னு சொல்ல முடியுமா? ஆனா பவுல் சொல்றாரு தேவன் அருளிய சொல்லி முடியாத, எதுவுமே சொல்ல முடியாதுங்க. எழுத நோட்டு கூட தீர்ந்து போகும். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஈவாக கர்த்தர் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார், ரட்சிப்பு கொடுத்துருக்கார், ஞானஸ்தானத்தை கொடுத்துருக்கார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்துருக்கார், இன்ன வரைக்கும் சுவாசிக்கக்கூடிய பலனை கொடுத்துருக்கார், சத்துவத்தை கொடுத்துருக்கார். அவர் சொல்லி முடியாத, நம்ம எழுதவே முடியாது, எண்டே ஆகாது. அவருடைய காரியங்களை சொல்லி முடியுங்கள் எண்டே ஆகாது. எக்ஸ்ட்ரா ஆகிட்டே தான் போகும். கர்த்தர் இதை செய்தார், அதை செய்தார், அதை செய்தார். பவுல் சொல்றாரு சொல்லி முடியாது. வாசிக்கலாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கொலோசியர் 3:17. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிந்தவர்களுமாய் இருங்கள். கொலோசியர் 3:17. வார்த்தைகளினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அது செய்யும் போது நீங்க பிதாவாகிய தேவன் என்ன செய்றீங்கன்னா ஸ்தோத்திரிக்கிறீங்க. எதனால? வார்த்தையினாலும் கிரியையினாலும். அப்ப வார்த்தையில என்ன? நம்ம பேசுகிற பைபிளுடைய வார்த்தை. அப்ப நம்மளுடைய கிரியைகள், இந்த 2 காரியங்கள்னாலும் கர்த்தரை என்ன செய்கிறோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லப்படுது. இன்னைக்கு நம்மளுடைய வசனத்தை நம்ம கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய். வாசிக்கலாம் அதே கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. கொலோசியர் 1:12. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். இரண்டின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். 14. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அத 12வது வசனம் பாருங்க. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, நம்மை தகுதியுள்ளவர்களாக ஆக்குவதற்கு அவர் இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய இரத்தம் நம்ம என்ன செய்து வெளியே பிரித்தெடுத்திருக்கு. அப்ப எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம எப்ப பாருங்க நம்மளுடைய ஏதாவது கேட்டாங்க எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கே அப்படின்னு பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் சொல்லுவோம். இது மாதிரி வீட்டுல இப்படி. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபத்துக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு முன்பாக கர்த்தாவே இப்படி வைத்திருக்கிறீங்களா, அதுக்காக நன்றி. உடைய கிருபைக்காக நன்றி, உடைய இரக்கத்துக்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி. நீ பெரிய ஒரு கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரை பாருங்க, யோசித்து பாருங்களேன். நம்ம நினைக்கிறதுக்கு அவர் ஏமாத்துறோம். ஆனால் நம்முடைய நினைத்து உடைய தயவு, உடைய கிருபை, உடைய காருண்யம் எவ்வளவு பெரியதா இருக்கிறது. அப்ப முதலாவது சொன்னேன் நன்றி செலுத்துதல் முறையானது. இரண்டாவது எப்பொழுது நன்றி செலுத்தணும். மூன்றாவது எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்த வேண்டும். எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவர் நம்மை நடத்தி போகிற பாதைகளுக்காக, ஆண்டவர் நம்மை கொண்டு போகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும். அடுத்ததாக வாசிக்கலாம் எளிமையான காரியங்களுக்காக கூட நன்றி செலுத்தலாம். இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு கொரோனால சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ பேர், ஆயிரம், எவ்வளோ பேர் பாருங்க ரோட்டு ஓரத்துல படுத்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு எல்லா சீவா ஜோமணி சொன்னது போல எவ்வளோ பேர் காரியங்கள் இல்லாதபடி தங்களுடைய எல்லா காரியங்களும் இழந்து போய் இந்த கொரோனாவால பாதிக்கப்படுறாங்க. அப்ப இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்ம கொடுத்த சாப்பாட்டுக்காக, நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனுக்காக, எவ்வளவு தண்ணிக்காக, எவ்வளோ காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். வாசிக்கலாம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம்.
தானியேல் 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். பாருங்களேன், அப்ப அவன் எதுல இருக்கிறான்? சிங்க கெபியில இருக்கிறான். சிங்க கெபியில போடுறதுக்கு முன்னாடி கூட தானியேல் சொல்றான், நான் என்ன செய்யறேன்? அந்த தானியேல் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 6:15. அப்பொழுது அந்த மனுஷன் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். 16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அப்ப பாருங்களேன், சிங்க கெபியில போட்டு ராஜாவா வேதனைப்படுறாரு. ஆனா தானியேல் வேதனைப்படவே இல்லை. உபத்திரவத்துல கடந்து போனா கூட கர்த்தரை துதிக்கிற ஒரு இருதயம் நம்மளுக்குள்ள இருக்கும். இப்ப நம்ம நடந்து கொண்டிருக்கிற பாதை உபத்திரவமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், அதுல கூட கர்த்தரை துதிக்கிற ஒரு இருதயம் இருக்கணும். ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக கர்த்தர் இந்த மத்தியில என்னை நடத்தி கொண்டு போறார். என்னை ஏதோ ஒரு குறை இருக்கு, என்ன பொறுமை இல்ல, அன்பு இல்ல, சகிப்புத்தன்மை இல்ல, அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக கர்த்தர் அவங்களையும் இவங்களையும் வச்சு என்னைய ட்ரெயின் பண்றாரு அப்படிங்கிற ஒரு இருதயம் நம்மளுக்குள்ள இருக்கணும். நம்ம எப்படி ட்ரெயின் ஆகி மேல பரலோகத்துக்கு போகணுமோ கர்த்தர் இங்கே அதுக்குரிய ஆட்களை செட் பண்ணி வச்சுருவார். செட் பண்ணி வச்சு அவங்க நம்மளை இடிக்க, இவங்க நம்மளை பேச, இவங்க நம்மளை எல்லா காரியத்தையும் செய்ய வச்சு கர்த்தர் பார்ப்பார். பரவாயில்ல, இப்பதான் உனக்கு பொறுமை வந்துருக்கு, இப்பதான் உனக்கு அன்பு வந்துருக்கு, இப்பதான் சகிப்புத்தன்மை வந்திருக்குன்னு சொல்றதுக்காகவே கர்த்தர் நம்ம பிள்ளைகள், கணவர், பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, நம்ம உறவினர்களை இதுக்காகவே கர்த்தர் எழுப்புவார். நம்மள பொறுமையை கற்றுக் கொடுக்க, அன்பை கற்றுக் கொடுக்க, சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்க. நான் அப்ப ஆண்டவர் வந்து அந்த மார்க்குக்காகவே எப்படி பிள்ளைங்களை வந்து நெருக்குவாங்க பாருங்க. 5 சப்ஜெக்ட்ல நீ மார்க் எடுத்தாதான் பாஸ்ங்கிற மாதிரி ஆண்டவர் இங்க நம்மள ட்ரெயின் அப் பண்ணுவாரு. நம்மளே நினைப்போம், இவங்க நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு ஏன் எரிச்சு பேசுறாங்க, திடீர்னு ஏன் கோவப்படுறாங்க, காரணமே இல்லாம திட்டுறாங்க, காரணமே இல்லாம கத்துறாங்கன்னா கர்த்தர் நம்ம சரியில்லாததுனால சரி பண்றதுக்காக ஏற்பட்ட ஆட்களை எழுப்புறோம். அப்ப உபத்திரவத்துல கூட அவங்க நன்றி செலுத்துறாங்க. அடுத்தது வாசிக்கலாம். தானியேல் அதே 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக உலகார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவனை சிங்க கெபியில போட போறோம்ங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் நம்மள சிங்க கெபியில போட போறோம்னு சொல்லியிருந்தாங்க, தெரிஞ்சிருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்க மாட்டோம், கர்த்தரை தூசிச்சுட்டே இருந்திருப்போம். அவனுக்கு தெரிஞ்சிருந்தும் தான் முன் செய்து வந்தபடியே ஜெபம் பண்ணி என்ன செஞ்சானா? ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபம் பண்ணி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஜெபத்தை ஒரு நாள் விட்டுக்கூடாது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற இருதயம் நம்ம இடத்துல காணப்படணும். அடுத்தது வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தானியேல் ஸ்தோத்திரம்ங்கறாரு. இதே யோபு சொல்றா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு வாரம் நீங்க அடுத்த வாரம் வர வரைக்கும் இந்த ஒரு வாரம் ட்ரெயின் பண்ணி பாருங்க. என்ன ட்ரெயின் பண்ணுங்கன்னா, எல்லா காரியத்துக்கும் நெகட்டிவான காரியத்துக்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு நடக்க கூடாத காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குது பாருங்க. ஒரு மனுஷன் நம்மளை திட்டினாலும் ஆண்டவரே இதற்காக உமக்கு நன்றி, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில இல்ல அதற்காக நன்றி, இப்பேற்பட்ட ஒரு கடன்ல இருக்கிற அதற்காக நன்றி, இப்பேற்பட்ட வியாதியில இருக்க அதற்காக நன்றி, இப்படி மோசமான சூழ்நிலையில போயிட்டு இருக்கு அதற்காக நன்றி. இந்த ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த சூழ்நிலையில இந்த பணம் எனக்கு தேவைப்படுது, பட் அதுக்காக நன்றி. இந்த ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. கர்த்தர் அடுத்த வாரத்துல உங்களுக்கு என்ன செய்வாருன்னு சொல்லி நீங்களே பாருங்க. ஒரு வாரம் ஃபுல்லா ட்ரைனிங் எடுங்க. ஆண்டவரே நன்றி 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 நன்றின்னு காரியங்களுக்காய் தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. உபத்திரமான காரியங்களுக்காய், துக்கமான காரியங்களுக்காய், நம்மளுக்கு வேதனை உண்டாக்குகிற காரியங்களுக்காய், சஞ்சலப்படுத்துகிற காரியங்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. கர்த்தர் பாருங்க அடுத்த வாரத்துல
நம்மள அப்படியே நம்ம எதெல்லாம் தேங்க் பண்ணணும் அதை கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த மனுஷனை நம்மளுக்கு இல்லாதபடிக்கு ஆண்டவர் செய்வார். நன்றி மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்க. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 16:25. அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைப்பட்டு படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாரும் கட்டுகளும் கலந்து போயிட்டு. அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 25வது வசனத்துல, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்களாம்? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்களாம். நீங்க இப்ப இருக்கிற மாதிரி ஜெயில அந்த காலத்துல நினைச்சுக்காதீங்க. இப்ப போய் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்கு, டிவி இருக்கோ இல்ல பெட் இப்படி இல்ல. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு ஜெயில்னாவே கழுத்துலதான் ஒரு பெரிய வளையத்தை போடுவாங்க. கழுத்துல அந்த கழுத்துல போட்டு இந்த கையிலையும் சங்கிலி போட்டுருப்பாங்க. கழுத்துல இருக்குது பாருங்க. கழுத்துல இருக்கிறதோட இந்த சங்கிலி வந்து 2 கால்லயும் மாட்டிருப்பாங்க. 24 வாசிங்க. அவன் இப்படிப்பட்டவைகளை பெற்று அவர்களை அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். அந்த கழுத்து சங்கிலி 2 கை சங்கிலி, இந்த காலை தூக்கி என்ன செஞ்சிருவாங்க? தொழுமரம் இப்படி இருக்கும், அதுல மாட்டி வச்சிருவாங்க. ஜெயிலு பாத்தீங்கன்னா இங்க உட்கார்ந்துருக்கோம், நம்ம உட்கார்ந்துருக்கோம், ஒண்ணுமே தெரியாது. பயங்கர இருட்டா இருக்கும். அந்த ஜெயில நம்மளால நம்ம சைஸ் நிக்க முடியாது. இந்த குழந்தைங்க தவழ்ந்து போகும் பாருங்க, அந்த அளவுக்கு தான் ஜெயிலுடைய கதவே இருக்கும். அவ்வளவு நம்மள மாதிரி இல்ல. அங்க பாறாங்கல்ல வச்சுதான் கொடையை பிளந்துதான் ஜெயிலே இது பண்ணி இருப்போம். கொகை, அந்த கொகை தான் ஜெயில உண்டாக்கி வச்சிருப்போம். பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு இறுக்கத்துல நெருக்கத்துல எப்படி இருக்கும் பாருங்களேன். நம்ம தான் இப்ப ஏசி ஃபேனுன்னு இருக்கு, லைட்ல இருக்கிறோம். அவங்களுக்கு எந்த காத்து வசதியுமே கிடையாது. சாப்பாடு போட மாட்டாங்க. ஜெயிலே ரோமர் காலத்துல எழுதுனது. அப்போஸ்தலர் கொரிந்தியர்லாம் ரோமர் காலத்துல எழுதுனது. இந்த ரோமர் காலத்துல இருக்கிறவங்க அநேக மிஷனரிகளுடைய சரீரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஜெயில அடைக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்க? சாப்பாடு போட மாட்டாங்க. ரோமர் காலத்துல அவங்களுடைய மலத்தையும் அவங்களுடைய யூரின் தான் அவங்க சாப்பிடணும். அதுதான் அவங்களுடைய பனிஷ்மெண்ட். அநேக ரிச்சர்ட் உம்ரல் இவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பைபிளை எடுத்துட்டு போன ஒரே காரணத்துக்காக அவங்களால ஜெயில போட்டு இறந்தவங்க. ரிச்சர்ட் உம்ரல் மிஷனரிஸ்லாம் அவங்களுக்கு சாப்பாடு ரோமர் காலத்துல அப்பேற்பட்ட பயங்கரமான கொடிய காலத்துல இருந்ததுதான் அந்த பவுல். நீங்க மிஷனரி ஸ்டோரிஸ்லாம் நாங்க அந்த பிபிஎஸ் பிள்ளைகளுக்கு நாங்க 10th 12th படிக்கிற பிள்ளைகளுக்கு மிஷனரி ஸ்டோரிஸ் எடுப்போம். அதை வாசிக்கும் போது எங்களை நாங்களே பரிசோதிக்கிற மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கர்த்தருக்காக ஊழியம் செய்தவர்கள். அவங்க சாப்பாடு போட மாட்டாங்க. ஜெயில போட்டு அடைச்சு வச்சுட்டாங்கன்னா அந்த மனுஷன் அப்படியே உள்ளாக்க கிடப்பான். அவன் இதை பண்றதே அவன் சாப்பிட்டு அதுக்குள்ளாரையே கிடக்கணும். அவன் உயிரோட இருந்தா வெளியே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே அவன் செத்து போய் அப்படியே அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்பேற்பட்ட ஜெயில தான் பவுல் எத்தனையோ தடவை உள்ளாக்க வந்துருக்கிறார். அதுல இருந்த பவுல் பாருங்களேன், அந்த உபத்திரவத்துல அவன் துதிக்கிறான் பாருங்களேன். நம்ம உபத்திரவத்துல இந்த வாரத்துல நீங்க உபத்திரவம் பயங்கர சொல்ல முடியாத காரியங்களை இருந்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்துல டெய்லி பாட்டு பாடி, உங்களால பாட்டு பாட முடியலன்னா ஒர்ஷிப் இதை போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டு கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து நன்றி மாத்திரம் செலுத்துங்க. மற்ற எந்த வார்த்தைகளை ஏறெடுக்காதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறதுக்கு வல்ல வேண்டிய தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அந்த தொழு மரத்துல கட்டப்பட்டிருக்குது. அவர்கள் பாருங்களேன் 23 வாசிங்க. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு அநேக அடி சும்மா கூட போய் போடல பாருங்க. அப்படி அடிச்சு இப்படி ஒரு சாட்டை வச்சு இப்படி போட்டு இப்படி இழுத்தானா அந்த முதுகுல உள்ள சதை அப்படியே பேந்துட்டு வந்துடும். அந்த தோல் வந்து அப்படியே வந்துடும் சாட்டையோட. அநேக அடி அடிச்சு இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன காரியங்கள் வரும்போது ரொம்ப நம்ம சோர்ந்து போகிறோம். ரொம்ப வந்து கர்த்தரை விட்டு ரொம்ப பின்வாங்கி போயிடும். இது மாதிரி காலகட்டத்துல கர்த்தர் வந்து ஆண்டவர்களால இருக்க ஆண்டவர் ரொம்ப உதவி செய்கிறார். அந்த நாட்கள்ல அநேக அடி அடித்து தான் அவங்க ஜெயில போட்டிருக்காங்க. இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துல பாருங்க 24 வசனம் வாசிங்க. அவர்களை அநேக 21 ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது
போடுறாங்க. இந்த ரோமர் பாருங்க, அந்த 24 வசனம் பாருங்க, ரோமர்கள் இருக்கும்போது தாங்க இந்த பவுல் இருந்தாரு. அப்ப பவுல் இறந்து போன பிறகு ரோம சாம்ராஜ்யம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஹிஸ்டரியில. அந்த ரோமருடைய காரியம் என்னன்னா, அந்த ரோமருடைய ராஜா பேர் என்ன, ஏதோ ராஜா சொல்லுவாங்க. அந்த ரோம ராஜா என்ன செஞ்சான், ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னான், நான் சாகுறதுக்குள்ளாக இயேசுங்கிற அந்த 3 வார்த்தை இந்த உலகத்துல இல்லாம ஆக்குவேன், இயேசுங்கிற 3 வார்த்தை இல்லாம ஆக்குவேன்னு சொல்லி இந்த பைபிள ஒரு பேப்பர் கூட தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த இயேசுங்கிறவருடைய எல்லா காரியத்தையும் நான் அழித்து போடுவேன்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்தான். ஆனா கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா அவன் சாக போகிற நேரத்துல ஒரே ஒரு சென்டென்ஸ் கொடுத்தான், என்ன காட்டில ஒரு பெரியவர் அந்த மனுஷனை என்னால அழிக்கவே முடியலன்னு சொல்லி இறந்துட்டான். அவ்வளோ வல்லமையுள்ள தேவன், எவ்வளவு பெரிய பெரிய அதிகாரிகள் எழுப்பி இந்த இயேசுவை ஒன்றுமே இல்லாம அவருடைய பேச்சை இல்லாம நிர்மூலமாக்கணும்னு நாங்க ஒண்ணுமே முடியலங்க. இந்த ரோமர் ஆட்சி காலத்துலதான் நீங்க பாத்தீங்கன்னா அநேகரை என்ன செய்வாங்கன்னா, அப்படி மரத்து நடுவுல அப்படி சுத்தி வர ஒரு 20 பேர் 30 பேர் கட்டி வச்சு சீமனையை வெற்றோலையும் ஊதி அப்படியே உயிரோட எரிப்பாங்க. கொத்து கொத்தா உயிரோட எரிப்பாங்க. அப்படி செஞ்சும் இன்னைக்கு அநேக இரத்த சாட்சியா இருக்கிறார்கள்னா, இன்னைக்கும் பாருங்க அநேக ஊழியத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா கர்த்தருடைய அன்பு. இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் அந்த கொள்ளை நோய் வந்துருச்சு, அதனால அநேகர் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை இருக்கிறாங்க. ஒரு நாள் கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அதனால பவுல் சொல்லும்போது நாசமோ மரணமோ எது வந்தாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காதிருக்க கட்டளை இருக்கிறேன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்கள் முதலாவது அது சொல்லப்பட்டிருக்கிறது நன்றி செலுத்துதல் முறையானது. 2வது எப்பொழுது என்ன செய்யணுமா நன்றி செலுத்த வேண்டும். 3வது எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்த வேண்டும். 4வது துக்கமான காரியங்களுக்காகவும் என்ன செய்யணுமா நன்றி செலுத்த வேண்டும். நம்ம இந்த வாரம் ஃபுல்லா ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே நீ நல்லவர் 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 அப்படின்னு மாத்திரம் நன்றி பலி மாத்திரம் ஒரு வாரத்துக்கு சொல்லுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தேவையில்லாத காரியங்களை அவரே நம்மளுடைய வாழ்க்கையில ஒதுக்கி விட்டுருவோம். தேவையில்லாத நபர்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நமக்கு விடுதலை தரணும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே எவ்வளோ பேர் இருந்தாலும் கர்த்தாவே ஆராதிக்கும்படியாக பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. ஆராதனை ஆசீர்வதித்து கர்த்தாவே நாங்கள் அநேக ஜபங்களை ஏறெடுத்தோம், அந்த ஜபத்துக்காய் நன்றி. கர்த்தாவே இந்த வேளையிலும் இந்த நாட்கள் அதிகமாய் நன்றி செலுத்த ஸ்தோத்திர பலி இத ஸ்தோத்திர பலிக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்ற வசனத்தின்படி உண்மை அதிகமாய் துதிக்கிற துதியினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய கரத்திற்கு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். சொல்லுங்கள்.